ஈரானில் தீவிரவாதிகள் தாக்குதல். போலீஸ் தலைமையகத்தை தாக்கினர். 11 பேர் பலி. ஐக்கிய நாடுகள் சபை கண்டனம். என்னங்க, நல்லா இருக்கிறீங்களா? சுட சுட நியூஸ் கேட்கலான்னு ஆவலா வந்திருப்பீங்க. வாங்க கேட்டுறலாம். தென்கிழக்கு ஈரானில் போலீஸ் தலைமையகம் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல். ஐநா கண்டனம். தென்கிழக்கு ஈரானிய மாகாணமான சிஸ்தான் மற்றும் பலுசிஸ்தானில் உள்ள ராஸ்க் கவுண்டியின் போலீஸ் தலைமையகம் மீது நடத்தப்பட்ட கொடூரமான பயங்கரவாத தாக்குதலை ஐக்கிய நாடுகள் சபை கடுமையாக கண்டித்துள்ளது. குற்றவாளிகள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. ஈரான் இஸ்லாமிய குடியரசின் சிஸ்தான் மற்றும் பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள போலீஸ் தலைமையகம் மீது இன்று நடந்த தாக்குதலை ஐக்கிய நாடுகள் சபை வன்மையாக கண்டிக்கிறது. இதற்கு ஜெய்ஷ் அல் அட்டல் குழு பொறுப்பேற்றுள்ளது. இதன் விளைவாக குறைந்தது 11 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது என்று ஸ்டீபன் டுஜாரிக், ஐநா பொதுச் செயலாளரின் செய்தித் தொடர்பாளர் வெள்ளிக்கிழமை ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். தாக்குதலுக்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். டுஜாரிக் மேலும் கூறுகையில், ஈரான் இஸ்லாமிய குடியரசின் மக்கள் மற்றும் அரசாங்கத்தை இழந்து வாடும் குடும்பங்களுக்கும் மக்களுக்கும் ஐநா ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறது. காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்துகிறோம் என்றார். ஈரானின் தென்கிழக்கில் உள்ள காவல் நிலையம் மீது வெள்ளிக்கிழமை அதிகாலை பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்களை கண்டறிய விரைவான முயற்சிகளுக்கு ஈரான் ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். பாதுகாப்பு மற்றும் அரசியல் விவகாரங்களில் சிஸ்தான் மற்றும் பலுசிஸ்தான் மாகாணத்தின் துணை ஆளுநர் அலிரேசா மர்ஹமதி கூறுகையில், ராஸ்க் காவல்துறையின் தலைமையகத்திற்கு எதிராக வெள்ளிக்கிழமை உள்ளூர் நேரப்படி அதிகாலை 2 மணியளவில் பல பயங்கரவாதிகள் தாக்குதலை நடத்தினர். இந்த தாக்குதலில் அதிகாரிகள் மற்றும் இராணுவ வீரர்கள் உட்பட 11 போலீஸ் படைகள் கொல்லப்பட்டதாக அவர் கூறினார். காயமடைந்தவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என்று மர்ஹமதி மேலும் கூறினார். பாகிஸ்தானை தளமாகக் கொண்ட ஜெய்ஷ் உல் அட்டல் என்ற பயங்கரவாத அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. பாதுகாப்பு மற்றும் போலீஸ் விவகாரங்களுக்கான துணை உள்துறை மந்திரி மஜித் மிராஹ்மாடி கூறுகையில், பயங்கரவாதிகள் பல திசைகளில் இருந்து போலீஸ் சாவடியை தாக்கினர். பின்னர் அந்த இடத்திற்கு அனுப்பப்பட்ட வலுவூட்டல்களை பதுங்கியிருந்தனர். பயங்கரவாதிகளில் 2 கொல்லப்பட்டதாகவும் அவர்களில் ஒருவர் காயமடைந்து பல மணி நேர மோதலில் கைது செய்யப்பட்டதாகவும் மீதமுள்ளவர்கள் தப்பிச் சென்றதாகவும் அவர் கூறினார். துப்பாக்கிச் சண்டையின் போது 6 போலீஸ் படையினர் காயமடைந்தனர் என்றார். முன்னதாக ஈரானின் தூதரும் ஐக்கிய நாடுகளுக்கான நிரந்தர பிரதிநிதியுமான அமீர் சயீத் இரவானி, சிஸ்தான் மற்றும் பலுசிஸ்தான் மாகாணத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டிக்க ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரெஸ் மற்றும் பாதுகாப்பு கவுன்சிலின் சுழற்சி தலைவர் ஜோஸ்டிலா காஸ்கா ஆகியோரை அழைத்திருந்தார். ஈரான் இஸ்லாமிய குடியரசு இத்தகைய வெறுக்கத்தக்க மற்றும் கொடூரமான பயங்கரவாத செயல்களை கடுமையாக கண்டிக்கிறது. பொறுப்பானவர்கள் நீதிக்கு கொண்டுவரப்படுவதை உறுதி செய்வதற்கும் பொறுப்பு கூறப்படுவதற்கும் உறுதியளிக்கும் அதன் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துகிறது. ஈரான் இஸ்லாமிய குடியரசு பொதுச் செயலாளர் மற்றும் பாதுகாப்பு குழுவை அவசரமாக தாக்குதலை கண்டிக்க வேண்டும் என்று இரவானி ஒரே மாதிரியான 2 கடிதங்களில் எழுதினார். இந்த முறையீடு பொதுச் செயலாளரின் நிலையான மற்றும் தெளிவான நிலைப்பாடு மற்றும் பாதுகாப்பு கவுன்சிலின் நிறுவப்பட்ட நடைமுறை ஆகியவற்றுடன் ஒத்துப்போகிறது. இது சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு பயங்கரவாதத்தை கடுமையான அச்சுறுத்தலாக தீர்மானங்கள் மூலம் தொடர்ந்து அங்கீகரித்து மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானிய ஐநா தூதர் தனது நாடு பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடுகளிலும் எதிர்த்துப் போராடுவதற்கான உறுதிப்பாட்டில் உறுதியாக உள்ளது என்றும் அடிக்கோடிட்டுக் காட்டினார். உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சுடச் சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பட்டனை தட்டிவிடுங்கள், காமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள், நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.